அருண் ஷோரிக்கு நான் ஒரு அடையாளம் சொல்கிறேன். 2 அருண் ஷோரிகள் உண்டு. முதல்ல ஏற்பட்ட ஒரு சொன்னார் பாருங்க, பிள்ளையார உழைச்ச தைரியம், அதுதான் ஆண்டூலே இந்திரா விகாஸ் பத்திரிக்கைன்னு சொல்லி பம்பாயில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் இருந்தார். மிகப்பெரிய அளவுக்கு எழுதினார். அதில் அவருக்கு பாராட்டு கிடைச்சி, அதுதான் அகில இந்திய புகழ் அவருக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னால் அவர் ஒரு பஞ்சாபி பார்ப்பனர், ஹிந்துன்னு சொல்லக்கூடிய அடையாளப்பட்டவர். அவர் இதை ஆனால் ஏன் இப்படி எழுதினார்? அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஐயா பற்றி அந்த உதாரணம் சொன்னவர், அரசியல் ரீதியாக ஊழலை அம்பலப்படுத்தி எல்லாம் எழுதினவர். அது மட்டுமல்ல, அவருடைய முதல் கட்டம் ஒரு அறிமுகமான சூழ்நிலையில் உபனிஷத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி, ஹிந்துயிசங்கிறத பற்றி ஒரு பெரிய வால்யூம் வெளியிட்டு, இப்போ அது வெளியவே கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அது பூரா விமர்சனங்கள். அது வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ வெளியிட்டாக யாராலும் அவங்களாலேயே செரிமானம் செய்ய முடியாது. அம்பேத்கர் என்ன கருத்து சொன்னாரோ அதை விட இருக்கு. ஆனால் அடுத்த கருத்தில் அவர் அப்படியே பல நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, மாற்றிடுறாங்க. பல வகையான காரணங்கள் இதுக்கு இருக்கலாம். ஆகவே மிகப்பெரிய அளவுக்கு முன்கோவலன் பின்கோவலன்னு நாடகம் போடுற பாருங்க நம்ம நாடகத்தில். அது மாதிரி முன் அருண் ஷோரி வேறு, பின் அருண் ஷோரி வேறு. பின் அருண் ஷோரி தான் பிறகு பிஜேபியில் வெளிப்படையாக சேர்ந்தவர். அவருக்கு அப்போ நாங்கள் பேர் வச்சது என்னன்னு கேட்டாக்கா, தமிழ்நாட்டினுடைய சோ. ஆமாம், அவருக்கு சோவுக்கு என்ன பேர் வச்சேன்னு அவர்கிட்டயே நான் சொன்னேன். சோவுகிட்டே நான் வேடிக்கை நம்ம நகைச்சுவாக பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் வடநாட்டு தென்னாட்டு அருண் ஷோரின்னு என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு, ரொம்ப பெரிய அறிவாளின்னு சொல்கிறையா? நானே அறிவாளி. அதான் அவர் எழுதுனது மிகப்பெரிய அளவு. ஆகவே அவர் எழுதினார். அதுக்கப்புறம் புத்தகம், அந்த புத்தகத்தையே வெளியே விடலை. எனக்கு இன்னும் வச்சுருக்கேன் நான் ஆதாரங்கள். அதை வந்து ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சுருக்கேன். அதை யார் எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னால், அண்மையில் மறைந்து போன தலித் வாய்ஸ் வி.டி. ராஜசேகர் அவர் தான் இந்த வேணும்னு கேட்ட உடனே புத்தகத்தை அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு அவர் கொடுத்தாரு கையெழுத்து போட்டு அருண் ஷோரி. அந்த புத்தகத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி நான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்குறேன்னு அருண் ஷோரி அவரோட புத்தகத்தை அவர் கொடுத்தாரு. ஆகவே அப்படி இருந்தவர் கடைசியில் மாறி அங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கைகளை சொல்ல ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அரசாங்க சொத்துக்கள் எல்லாம், அரசு உடைமைகளை எல்லாம் விற்கிறதுக்குன்னே ஒரு மந்திரி இருந்தாங்க அவருடைய பிஜேபியில். ஆகவே பிஜேபியை சேர்ந்த உட்பாடு, பிஜேபியினுடைய தாக்கங்கள் ஏற்பட்டு அதில் தன்னை இணைத்து கொண்ட உட்பாடு அருண் ஷோரி தான். அப்போ தவறான கடவுள்களை நீங்கள், தவறான கடவுள், ஃபால்ஸ் காட்ஸ்லேயே 2 இருக்கு அவர் கணக்குப்படி. உண்மையான கடவுள் இருக்கு, போலியான கடவுள் இருக்கு. அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கு, மூதேவர்கள். இங்கே இருக்கிறவங்க அவங்க எந்த கேட்டகரியில் வைக்கிறான்னு தெரியாது போறாங்க. ஆகவே மூதேவர்கள் இருக்கு. இந்த புத்தகத்தை பல பதிப்புகள் வந்திருக்கு. இது சின்ன எளிமையாக வாங்கின புத்தகத்தில் வாங்கி போய் வச்சிடாதீங்க தோழர்கள், நிறைய பரப்புங்க. இது இந்தியாவிலேயே முதல் முறையாக புத்தகம் வந்த உடனே சூடு ஆறாம அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி உடனடியாக வந்த மறுப்பு பெரியார் திடலிருந்து தான் வந்து, சென்னையிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்தது. எனக்கு இந்த ஒரு விமர்சனம் படித்தேன், ஆய்வு பத்திரிக்கையில், இந்து பத்திரிக்கையில் மற்றது பிரமாதமாக அவருடைய அறிவு அப்படியே ஃபால்ஸ் காட்ஸ். இதுவரையில் ரிசர்வேஷன், அவர் கோபமே ரிசர்வேஷன் தான் மிக முக்கியமாக, இடஒதுக்கீடு இதெல்லாம் பண்ணி அவரை வந்து பெருசாக அளவு பண்ணுறாங்க, தூக்குறாங்க. அப்படின்னா அந்த வார்த்தை என்ன எழுதுறாரு தெரியுங்களா? அம்பேத்கரை சன்ட்ரி லீடர்ஸ், சன்ட்ரின்னா ரொம்ப சாதாரண விஷயம் இங்கிலீஷில், அதில் இந்த வார்த்தைகள் அவர் எழுத, அதுதான் மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் மற்றவங்களெல்லாம் சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். அந்த மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகளை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது அந்த வார்த்தைகள்
மிகப்பெரிய அளவு சொல்கிறார். சன்ட்ரி லீடர்ஸுங்கிற வார்த்தையை போடுறார். அதாவது மிகப்பெரிய அளவுலாம் சாதாரண ஆமாம். இஸ் ரைட்டிங்ஸ் continue to be reproduced in journals, in particular journals which heap poison on others in the name of studies. விஷத்தை பரப்புறோம். ஆமாம், விஷத்தை பரப்புறோம். சில நேரங்களில் விஷத்தை முடிக்கிறதுக்கு விஷத்தை தான் குடிக்கணும். அது ஒரு அணுகுமுறை. ஆகவே இவர்கள் ஏற்றிய விஷத்தை விஷமாக வாரத்துக்காக வைத்து கொண்டா கூட மருந்தில் கூட பாய்சன்னு போடுறோம்ல, ஆன்டிபயோட்டிக்லாம் அது அளவோட. அது மாதிரி இவர் எவ்வளவு கோபம் இருந்தால் அவர் எழுதும்போது இந்த வாய்ப்புகளெல்லாம் எடுத்து விட்டு சாதாரணமான ஒரு சில அந்த சொல்கிற வார்த்தைகளை அவர் போடும்போது வெறும் சாதாரண சன்றி, அவர் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது, மிகப்பெரிய அளவிற்கு என்று எழுதக்கூடிய அந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தை மிகப்பெரிய அளவுக்கு சன்றி அந்த வார்த்தையை போடுறார். ரொம்ப சாதாரணம். அது என்ன சன்றி மேட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சாதாரண மேட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போடுறார். இதை எழுதுகிற உடனே இந்த செய்தியை ஆய்வை பார்த்தேன், ஒரு விமர்சனத்தை. உடனே இக்கின்பாதல்ஸில் போயிட்டு அந்த புத்தகம் இருக்கான்னு பார்த்தேன். அவங்க உடனே அதை முதல்ல அதை விளம்பரம் எழுதும் போதே தயாராக வச்சுருந்தாங்க. அதை போய் வாங்கினேன். அன்றைக்கு வாங்கினேன். வந்த உடனே முதல்ல போய் நேராகவே போய் பார்த்துட்டு, அது 600-700 பக்கம் எவ்வளோ பெரிய புக்கு போராமல் 600-650 பக்கம் வச்சுருக்கேன் போராமல். அதை படிக்கிறேன். நல்ல வாய்ப்பாக எனக்கு எப்பவுமே படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிறதுங்கிறதுக்கு பாருங்கள், அது ஒரு சிக்கலான நேரம். ஏன்னா பல பணிகள். நல்ல வாய்ப்பாக அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அடுத்த நாள் ராமேஸ்வரம் கூட்டாங்க, ராமேஸ்வரத்தில். அதனால் மாலையில் ராமேஸ்வரம் ரயிலில் புறப்பட்டோம். அதுக்கு 4 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் பாம்பன் போய் மற்றது போகுது அங்கே. அது எனக்கு வசதியாக போச்சு பூராமல். அதனால் அங்கே ஆரம்பித்தோம் சென்னையில். ராமேஸ்வரம் போகிறது வரையில் வேறு வேலையே பார்க்கல, பூரா படித்து முடித்து நோட்ஸை போடணும். போட்ட உடனே வந்த உடனே கூட்டம் போடணும் அப்படின்னு நினச்சி, அதனால் இந்த புத்தகத்தை ராமேஸ்வரம் யாத்திரையில் தான் நான் முழுக்க இந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நடந்தது. அது ஒரு நினைவு போராமை. இப்படி அவர் எழுதக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம், அவ்வளோ ஆத்திரம்? அதே நேரத்தில் ஒரு சாதாரண தலைவர், சின்ன விஷயம், கண்ட்ரி மேட்ரு, இதை போய் பெருசாக சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அதே குரல் தான் அமித்ஷா. என்னையா எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் 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 சொன்னேன். அதுக்கு மேலே கடவுளை சொன்னாதான் என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பெருமையா? அதுவும் சாதாரணமாக எப்படிப்பட்டவங்க? அதனால் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அருண் ஷோரிக்கு இப்போ மந்திரி வேலையில் அவர் எங்கே இருக்காருன்னு கூட இல்லை, ஆப்ளிவியர்னு ஆங்கிலத்தில் சொல்வார், அங்கே இருக்கார். ஆனால் பிஜேபிங்கிறதுல தான் அவர் அமைச்சிருந்தார். ஆர்எஸ்எஸ்னுடைய ஏற்பாடுகள் போறாமல். அன்றைக்கு அருண் ஷோரி, இன்றைக்கு அமித்ஷா. நல்லா புரிந்து கொள்ளும். ஆனால் சரியான பார்வை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்? தந்தை பெரியார் அம்பேத்கரை பற்றி சொன்னதல்ல. அவங்க எப்படிப்பட்ட ஒரே நாணயம் மாதிரி மற்றவர்கள் சொல்றதுக்கும் தந்தை பெரியார் சொல்றது. பெரியார் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவருங்கிறத விட ஒரு மென்டார். அவருக்கு யோசனை கேட்கிறவர் மிகப்பெரிய அளவுக்கு. அதுக்கு 2 செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு நேரம் அது இப்போ நிறைய செய்திகள். இன்னும் ஐயா மிசோராம் கவர்னராக இருந்து இப்போ 97வது வயது, 2 நாள் 4 நாள் போன வாரம் தான் அவருக்கு. ஏன் பத்மநாபன் இதே மேடையில் பல தடவை சொன்னார். அது இந்த மேடையில் தான் பேசினார். எல்லாமே இந்த மேடைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அப்போ அவர் பேசும்போது அவர் சம்பவம் சொன்னார். பச்சைப்பன் கல்லூரியில் மாணவர் 1946 வாக்கில், 44, 46 வாக்கில் இருக்கலாம், அது அதுக்கு முந்தி இருக்கலாம். அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். 4 முறை 4 முறை வந்திருக்கார். அம்பேத்கர் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தார், என்னென்ன செய்தார், தந்தை பெரியார் இந்த புத்தகத்தில் தொடர்புகள் இருக்குது. ஆனால் அம்பேத்கரை பற்றி ஆங்கிலத்தில் இப்போ எழுதுகிறாங்க பாருங்க, பல பேருக்கு இந்த வரலாறே மறைச்சிட்டாங்க, அல்லது மறந்துட்டாங்க, அல்லது தெரிவித்தாங்க. பல பேருக்கு சொன்ன விற்பாடுன்னா அவருக்கு வியப்பாக இருக்குது. இது தெரியணும். இதில்
ஓரளவுக்கு அதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நம்ம சைடில் இருக்குன்னா ஆங்கிலத்தில் அதை உடனடியாக பெரிய அளவில் பரப்பியிருந்தால் வாய்ப்பு இருக்கும். அதை மற்றவர்கள் இப்போ திட்டமிட்ட பெரியார் அம்பேத்கர் அந்த உறவுகள் இருக்கு பாருங்க, கொள்கை உறவு, அது சாதாரண உறவு. பார்த்து பழகிறதுங்கிறது ஒரு பகுதி, பார்க்காமலேயே கொள்கையால் அவர்கள் இணைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆதாரம் எப்போ வைக்கம் இப்போ வெற்றி பெற்றது. அந்த வைக்கத்தை பற்றி மூக்கநாயக் என்று சொல்லக்கூடிய வாய்ஸ்லெஸ் பீப்புள், டம் பீப்புள், அந்த அவர்களுடைய குரலற்றவர்களுடைய குரல் அதில் எழுதுகிறார். தனஞ்சயனுடைய புத்தகத்தினுடைய ஆதாரம் தலையங்க எழுதுகிறார் அங்கே அன்னைக்கு. அது மட்டுமல்ல, வைக்கம் போராட்டம்னா அவர் அங்கே மகளின் குளத்தில் இறங்கக்கூடிய தூண்டுதலாக அது அடித்தளமாக இருக்குது. இதெல்லாம் தொடர்புகள் உள்ளது. அதனால் நிறைய செய்திகளை மனக்கிழமை நாள் கணக்கில் பேசக்கூடிய அளவில் இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் அப்போ ஐயாவுக்கு அம்பேத்கர் பற்றி அறிமுகமே கிடையாது. 2 பேரும் சந்திக்கிறதே இல்லை. மொழி, இடம், பல எழுதுகள். ஆகவே ஜோதிபா புலே அவர்களை பற்றியே நாங்கள் வடநாட்டுக்கு போகும்போது அவள் சொன்ன உட்பாடு தான் ஐயாவுக்கே தெரியும். ஆனால் ஐயா கருத்து என்னவோ அதுதான் ஜோதிபா புலேக்கு முன்னோட்டமாக இருக்கு. ஜோதிபா புலே என்ன செய்தாரோ, பார்ப்பனர் நீக்கிய திருமணம், கலாச்சார புரட்சி, இது அத்தனை செய்தாங்க. இது மாதிரி வந்த உடனே அவங்க பேர் உள்பட ஒற்றுமை இருந்தது. சத்திய சோதக் சமாஜ் அப்படி, உண்மை விளக்க கூட்டம் அமைப்பு அப்படின்னு. அதே மாதிரி தந்தை பெரியார் அச்சகத்துக்கே உண்மை அச்சகம், மிகப்பெரிய அளவு உண்மை விளக்க அச்சகம், மிகப்பெரிய அளவுக்கு சுயமரியாதை திருமணம். நாம அங்கே சுயமரியாதை திருமணம் நடத்தி புரோகித வழக்கு போட்டு பம்பாயில் அதுக்கு அபராதம் போட்டு, ஏன்னா செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சதுக்காக எனக்கு நீ பணம் கட்டணும் அப்படின்னு தீர்ப்பு வாங்கியிருக்கான். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்தது. இந்த நிலைகள்லாம் தனித்தனியாக இருந்தாலும் அம்பேத்கருக்கு எப்போ நிலை தொடங்கும்னா 36 அவருக்கு செய்தி ஒரு கிடைக்கும். இங்கே தந்தை பெரியார் இந்த ஜாட்பட் தோரக் மண்டல், ஜாதியை ஒழிக்கிறதுக்காக வழிங்கிற அந்த புத்தகம் அங்கே பஞ்சாபில் பேசுவதற்கு அழைக்கிறாங்க. அவங்க மறுக்கிறாங்க. அந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும் இந்த அரங்கத்துக்கு. அப்போ உடனடியாக ஐயாவுக்கு இந்த செய்தி விட்டவுடனே ஐயா என்ன செஞ்சார், மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லை, அந்த உரையை அப்படியே அனுப்புங்க, ஆங்கில உரை அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே முதல் முறையாக அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற தலைப்பை கொடுத்த நேரத்தில் ஜாதியை அழித்து ஒழிப்பது எப்படிங்கிற தமிழ் ஆட்சி நாலனாவுக்கு அதை தமிழ்நாடு முழுக்க பரப்பிய பெருமை குடியரசில் சீரியலைஸ் பண்ணார். வரிசையாக தொடர்கற்றையாக போட்டு அதை நூலாக்கிய பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு, இந்த இயக்கத்துக்கு உண்டு. எனவே தமிழ்நாட்டில் முதல்ல அம்பேத்கரை அறிமுகப்படுத்திய அளவிற்கு அம்பேத்கர் தத்துவத்தை பண்ணதே தந்தை பெரியார், இந்த இயக்கம். அதுதான் இந்த நல்லா தெரியணும். அப்புறம் அவருடைய அன்பு தொடர்ச்சியாக எப்போ நேராக சந்திக்கிறாங்க, வைக்கம் 24 காங்கிரஸ் இருந்தப்போ அதை பற்றி எழுதுகிறார். வி ராமசாமி நாயக்கர் இந்த மாதிரி நடத்தினார். மிகப்பெரிய அது அறிமுகம் கிடையாது. கொள்கை தான் அவர் இணைச்சது. கொள்கை இணைப்பு தான் மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் இந்த ஜாதி ஒழிப்பு, அந்த போராட்ட நூல் மிக முக்கியமாக. அதுக்கடுத்து 40 தான் நேராக சந்திக்கிறாங்க ஐயாவை. அவர் அழைப்பிற்கு தோழர்கள் ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே மும்பை தோழர்கள், இயக்க தோழர்கள் ஏற்பாடு பண்ணி அங்கே பார்க்குறாங்க. அண்ணா உள்பட இங்கேருந்து ஒரு பெரிய குழுவே போகிறாங்க. டி.ஏ. விநாதன் மற்றவங்க எல்லாரும், சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம், இவங்க எல்லாம் வச்சு ஐயாவோட போகிறாங்க. அவர் போய் அவர் வீட்டில் சந்திக்கிறாங்க. அன்றைக்கு மாலை தாராவியில் கூட்டம் நடக்குது. யார் அதுக்கு தலைவர் அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர் தலைமை தாக்குறார் அங்கே. அதில் தாக்கும்போது அண்ணா தான், அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறத அண்ணா தமிழில் மொழிபெயர்க்கிறார். அதே கூட்டத்தில் ஐயா பேசுகிறார். ஐயா தமிழில் பேசுகிறத அண்ணா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இதுதான் வேடிக்கை. அதாவது ஐயா ஆங்கிலத்தில் அவர் பேசுகிறத தமிழில் மொழிபெயர்த்ததும் அண்ணா அதே கூட்டத்தில். தமிழில் பேசுகிற ஐயாவுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மிகப்பெரிய அளவுக்கு அவர் சொன்னதும் அவருக்கு விளக்கம் சொன்னதும் அண்ணா. ஆக ஒரு தொடர்புகள் 40-44. இந்தியாவில்
ஒரு பெரிய தேசிய தலைவராக வளர்ந்த அம்பேத்கர் அவர்கள் அமைச்சரானதுக்கு முன்னாலும் அமைச்சராகிறதுக்கு பின்னாலும் அரசியல் சட்ட கர்த்தாவாக உருவாவதற்கு முன்னாலும் பின்னாலும் நிறைய தொடர்புள்ள ஒரு தலைவர். அவர் அதிகமான அளவுக்கு மற்ற தலைவர்களோட பழகினார்னு சொன்னால் அதிகமான அளவுக்கு சந்தித்தது, சென்னைக்கு வந்து அவர் விருந்து தந்தை பெரியாருக்கு கொடுத்தது, பிறகு ஐயாவை வந்து இங்கே வரும்போது சந்தித்தது, இந்த மாதிரி பார்த்தா அவர் 4 தடவைக்கு மேலே சந்திச்சிருக்காங்க. வேறு எந்த தலைவரையும் தந்தை பெரியார் அவர்களும் 4 முறை சந்தித்த ஒரு தலைவருக்கு அம்பேத்கர் தவிர வேறு கிடையாது, மிகப்பெரிய அளவு. அப்படிப்பட்ட ஒரு சூழலெல்லாம் அறிந்ததுனால கடைசியாக பர்மாவில் ரங்கூனில் உலக பௌத்தர் மாநாடு, அதில் மல்லல சேகரா அவர்கள் அழைக்கிறார்கள். இவர் தான் சொல்லி பெரியார் மல்லல சேகராட்ட சொல்கிறார் புத்த கொள்கைகள் வரணும்னு. அந்த மாநாட்டில் தான் யோசனைகள் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், ஐயா சொல்கிறார் நீங்கள் தனியாக போக சொல்லக்கூடாது, ஒரு 5 லட்சம் பேரோடு போகணும் மிகப்பெரிய அளவுக்கு என்று சொல்கிறார். அப்புறம் நீங்களும் வாங்கினார். எனக்கு இப்போ வந்து செய்கிற வேலையை விட்டுட்டு வந்தால் வேறு மதத்திலேருந்து சொல்கிறோன்னு ஜாதியை ஒழிக்க நான் கண்டித்து பேச முடியாது, பரப்புரை இருக்க விளக்கம் சொன்னார், ஏற்றுக்கிட்டார். அப்படி இவர்கள் அத்தனை முறை அவருக்கு ஆலோசனை முதல் கொண்டெல்லாம் கேட்டார். அதனுடைய விளைவு என்னன்னா 2 பேருக்கும் ரொம்ப நெருக்கம், மிக முக்கியமாக இந்த கொள்கை ரீதியான நெருக்கம், அது வேறு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் கருணைகளில் ஐயா எழுதியிருக்கிறாரு. ஒன்று அவர் எப்படி சொல்கிறார் என்று சொல்ல முடியுமானா, ஐயா சொல்கிற ஒரு பகுதியை சொல்கிறேன். அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருவர், இதுதான் முக்கியமானது. அம்பேத்கர் உள்ளூர் தலைவர் அல்ல, அல்லது ஒரு மாநில தலைவர் அல்ல, ஒரு இந்திய தலைவர் அல்ல. பெரியார் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் அவ்வளோ துல்லியமாக சொல்லிட மாட்டார். அதில் உலக தலைவர்களில் ஒருவர், ஜாதி ஒழிப்பில் தீவிரவாதி, அதை சொல்லுவார். அம்பேத்கர் படம் திறந்து வைக்கிறார் வேலூரில், அதில் 56 சொல்கிறார். பிறகு அம்பேத்கர் இந்த பகுதியை மட்டும் படிக்கிறேன் நேரம். அம்பேத்கர் உலகத்தில் பெரிய அறிஞர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர். உலகத்தில் நல்ல கவனிங்க, ஐ சொல்கிற ஐயாவுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப மிக முக்கியம். உலகத்தில் பெரிய அறிஞர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர். அவர் இவ்வளவு பெரிய அறிஞராக விளங்க காரணம் என்ன? படிப்பு, திறமை என்று சொல்வதெல்லாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி 2வது தான். இதுதான் பெரியார் 2வது தான். அதெல்லாம் 2வது காரணம்தான். காரணம் 2வது தான். அவரை விட படித்தவர்கள், திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் பெரிய அறிவாளியாக விளங்கக்கூடிய காரணம் அவரது படிப்பு, திறமை என்பவை மாத்திரமல்ல, அது முக்கியம், ஆனால் அது மாத்திரமல்ல. அவருடைய படிப்பு, திறமையும் நமக்கு பயன்படுகிற, மக்களுக்கு பயன்படுகிற தன்மையில் இருப்பதால் தான் அவரை அறிவாளின்னு சொல்கிறோம். ஒரு மனுஷன் படித்தா போராது, மக்களுக்கு பயன்படணும். என்ன அளவுகோல் பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறார். ஒருத்தருக்கு ரொம்ப அவருடைய அகராதியில் உலக அறிவாளின்னு அவர் சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவை அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சு அவரே இருந்தார்னா என்ன பண்ணுறது? ஆகவே அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். மக்களுக்கு திறமையும் அவருடைய படிப்பும் திறமையும் நமக்கு பயன்படுகிற, மக்களுக்கு பயன்படுகிற தன்மையில் இருப்பதால் தான் அவரை அறிவாளி என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. மற்றவர்கள் படிப்பு திறமையெல்லாம் வேறு விதத்தில் பயன்படுத்துகிறது. அதை விட அவருக்கு கூடுதல் தகுதி என்ன? பெரியார் படம் பிடிச்சு காட்டுறார். அதுதான் மிக முக்கியம். அம்பேத்கர் 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 அம்பேத்கர். ஏன் பெரியார் காரணம் சொல்றார், நாங்கள் சொல்லலை. ரொம்ப மிக முக்கியமாக அந்த அம்பேத்கர் ஒரு நாஸ்திகர். இதுதான் ரொம்ப மிக முக்கியம். அம்பேத்கர் ஒரு நாஸ்திகர். அவர் இன்றல்ல, நீண்ட நாளாகவே நாஸ்திகர். ஒன்று சொல்லுகிறேன், உலகத்தில் யார் யார் பெரிய அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாஸ்திகர்கள். இது ரொம்ப மிக முக்கியம். அவர்களெல்லாம் நாஸ்திகர்கள் தான். நாஸ்திகர்களாக இருக்கிறவர்கள் தான் ஆராய்ச்சியின் சிகரமாக, வார்த்தைகளை பாருங்கள், ஆராய்ச்சியின் சிகரமாக அறிவு பிரகாசிக்கக்கூடிய மனிதர்களாக ஆக முடிகிறது. தத்துவ ரீதியான பேச்சு, காரண காரியங்கள்லாம் அதிலே ஆக முடிகிறது. அவர்கள்தான் தங்கள் படிப்பை, திறமையை பயன்படுத்துவார். டாக்டர் அம்பேத்கர் ஒரு பெரிய அறிஞர்.
அதன் காரணமாகவே அவர் ஒரு பெரிய நாஸ்திகர். அவர் தனது சொந்த அறிவை உபயோகித்து தான் கண்டதை தைரியமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நம் நாட்டில் அறிஞர் கூட்டம் என்பவரெல்லாம் எடுத்து சொல்ல பயப்படுகிறார்கள். இதுதான் முக்கியம், பயப்படுகிறார்கள். அவர் இதுபோல் அல்லாமல் தைரியமாக எடுத்து சொல்லி வந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு அதிசயமான, உலகம் பூராவும் நினைக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. ஐயா சொல்றார் பாருங்க, அந்த ஒரு உலகம் பூரா அதிசயமான அங்க நடந்தது. அதுதாங்க இப்போ உங்களுக்கு எரிச்சல். ஏன் இந்த எரிச்சலுக்கு என்ன காரணம்? ஏன் காவிகள் வெறுக்கிறாங்க? ஏன் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்? ஏன் அம்பேத்கர் சிலைக்கு சாவியை மற்றவர்கள் போடுறாங்க? சால்வையை மாத்திர காவி சாவை போடுறான். அம்பேத்கர் சலிப்படைகிறது, தையாண்டி பண்ணுறது, கோவப்படுறது, தேவையான ஓட்டு வரும்போது மட்டும் அந்த இடத்துக்கு போய் அங்கே மட்டும் கொஞ்சம் பூசுறது, முகமூடி போடுறது, இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன். இப்பொழுது அதிசயமான உலகம் பூராவும் நினைக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதுதான் ஐயா பார்வையில் ரொம்ப மிக முக்கியம். அதுதான் அம்பேத்கர் புத்த மதத்தில் சேர்ந்தது. அதுதான் அம்பேத்கர் புத்தகம். அதுதான் இப்போது பேருக்குத்தான் அவர் புத்த மதம் சேர்ந்தா சொல்கிறாரு தவிர, அம்பேத்கர் வெகு நாட்களுக்கு முன்னாலே புத்தர் தான். இந்த வார்த்தையை பாருங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். பெரியார் இங்கே புத்தர் விழா கொண்டாடினாங்க 2500. அப்புறம் எழும்பூரில் கெல்லட்டு இருக்கு தாப்பில், ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல, அதில் இலங்கை புத்த சபை இருக்கு. அது சார்பாக ஐயாவை கூப்பிட்டுருந்தாங்க அதில் பேச சொல்லி. அது நானும் போயிருந்தேன். அப்போ தான் நான் எம்ஏ முடிச்சிட்டு அது முடித்த உடனே வந்திருந்தோம். அப்போ ஐயாவோட கூட போயிருந்தோம். என்னையும் முதல்ல பேச சொன்னாங்க போக சொல்லி. நான் முதல்ல பேசும்போது என்ன சொன்னேன், ஐயாட்ட சொல்லும்போது ரொம்ப ஒரு 10 நிமிஷம் அங்கே எடுக்கும்போது ஐயா புத்தர் 2500 சொல்லியிருக்காரு. அன்றைக்கு புத்தர் பகுத்தறிவை சொன்னார், இதே மாதிரி எல்லாம் சொன்னார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற புத்தர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அப்படிங்கிறத சொல்லி புத்த நெறின்னு அது புத்தகமாக கூட அந்த பேச்சு வந்திருக்கிறது பூராமே, ஐயாவுடைய பேச்சு. அதில் நான் சொன்னேன். அதை உடனே எல்லாம் கைதட்டினாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஐயா அடுத்து பேசினார். அடுத்தது ஐயா அப்போ சொன்னார், மாதிரி வீரமணி பேசும்போது அதை சொன்னார், என்ன புத்தன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், நான் மட்டுமா புத்தன்? அவரும் புத்தன் தான், நீங்கள் எல்லாரும் புத்தன் தான். யார் யாரெல்லாம் புத்தியை பயன்படுத்துகிறானோ அவரெல்லாம் புத்தன். இந்த சொல்லே முதல்ல அவர் பேர் சித்தார்த்தன். அவருக்கு அதை கூடுதல் பேர் வைக்கிறார். எல்லாரும் புத்தர் புத்தர் இந்த இடத்துக்கு போகல. அந்த பெரியாருடைய சிந்தனைங்கிறது எப்படி வருது பாருங்க. இதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஆத்திரம், ஏன் கோபம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியம். அந்த புத்தியை புத்தி அறிவுக்கு தான் முன்னிடம் புத்தருக்கு. ஆகவே புத்தியை பயன்படுத்துகிறவன் புத்தர். அப்படி பார்க்கும்போது நான் மட்டுமா புத்தியை பயன்படுத்துகிறேன்? யார் யாரெல்லாம் புத்தியை பயன்படுத்துகிறார்களோ அவரெல்லாம் புத்தர்கள் தான். இவரும் புத்தன் தான், அவரும் புத்தன் தான், அவரும் புத்தன், நான் மட்டும் இல்லைன்னு அழகா அதை சொன்னார். இப்போ நண்பர் பிரின்ஸுக்கு இடைப்புரை சொல்லும்போது சொன்னார் பாருங்க, நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் 3 நாள் அது அறக்கட்டளை சொற்பொழி பூராமே. அதுக்கு பல எதிர்ப்புகளோடு தான் அவங்க அங்கே இருந்தவங்க கட்டாயமாக முதல்ல துவக்கி வைக்கிறாங்க. முதல் லெக்சரே அங்கே தான் அந்த எக்ஸ்டென்ஷன் அதுக்கு அறக்கட்டளை வச்சு அதில் பேசணும்னு சொல்லி தயார் பண்ணாங்க. ஆங்கில உரை தான் பேசுகிறேன். அப்போ இந்த கருத்தை, இந்த சம்பவத்தை எடுத்து சொன்னேன் நான் ஆங்கிலத்தில். இந்த மாதிரி நடந்தது. ஒன் who uses his buddhi has to be called as a Buddha. That is how the Buddha அப்படின்ற அதை விளக்கி சொன்ன உடனே எதிர் வரிசையில் அவன மாதிரி உட்கார்ந்துருப்ப பேராசிரியர்கள் மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அதில் பாலி மொழி பேராசிரியர் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கார் பேராசிரியர் தான். அவர் அங்கேயே இருந்து அவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு நின்று ரொம்ப உணர்ச்சி போட்டு இப்படி கையை மேலே 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 தட்டினாங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பேசி முடித்த உடனே வேகமாக வந்தேன். அந்த பேராசிரியர் பாலி மொழி பேராசிரியர் போகிறாங்க.
கட்டி பிடிச்சிக்கிட்டார். வாட் நாங்கள் அவர் சொல்கிறார் ஆங்கிலத்தில் சொன்னால் நான் தமிழில் சொல்கிறேன். நான் இதுவரையில் பாலிமொழி, அந்த வேர்டு வந்து புத்தி புத்தர் அப்படிங்கிறது பாலிமொழி. அந்த அவர் சொன்னது பாலிமொழி. ஆனால் நான் வந்து இதுவரையில் பாதி சொல்லியிருக்கேன், புத்தர் வகுப்படுத்திருக்கேன். ஆனால் பெரியார் சொன்ன விளக்கம்தான் அற்புதமான விளக்கமாக இருந்தது. இவ்வளவு நாளாக நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவர் பெரியார் சொன்னது 100க்கு 100 சரியானது. அதுதான் இப்போ மிகப்பெரிய எனக்கு மாறுதல் ஏற்பட்டுச்சு என்று சொன்னார். அப்படி